நவம்பர் மாசம் வந்தாச்சு. கையில பாத்தீங்க அப்படின்னா இன்னும் எங்களுக்கு 6 மாசம் தான் இருக்குது. ஒன்னு இன்ஸ்டியூட்ல போய் சேர்ந்துட்டு எங்களுக்கு ஒண்ணுமே புரியாம நாங்க வந்து இவ்வளவு டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம். இல்ல சார் செல்ஃப் ஸ்டடி பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சே டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம். சார் கவுன்சிலிங்ல இந்த வருஷம் சீட் கிடைச்சிரும் அப்படின்னு நினைச்சு நாங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம். நீங்க எந்த கேட்டகரியில வேணாலும் இருங்க. ஆனா ஃபேக்ட் என்ன அப்படின்னா உங்க கையில இன்னும் 6 மாசம் தான் இருக்க போகுது. சரிங்களா? இந்த 6 மாசத்துல நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ண முடியுமா அப்படின்னா எஸ், நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா பண்ண முடியும். எத்தனை பேர் ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்களோ கீழே பண்ணு ஐ ஆம் கோயிங் டு ஒர்க் ஹார்ட் அப்படிங்கறத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லணும். கமெண்ட் பண்றது எல்லாத்தையும் நான் பார்ப்பேன். அடுத்து நீங்க கமெண்ட் பண்ற ஒருத்தவங்களும் லைவ்ல வரீங்களா இல்லையா அப்படிங்கறத நான் செக் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஓகேங்களா? மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அந்தந்த சப்ஜெக்ட்ல இருக்க ஃபேக்கல்டி எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே உங்களுக்கு வீடியோல சொல்லியிருப்பாங்க. இந்த வீடியோ நான் டெடிகேட்டடா பிசிக்ஸ்க்காக மட்டுமே சொல்ல போறேன். ஓகேங்களா? பிசிக்ஸை பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 28 லெசன் இருக்க போகுது. நம்ம ரஃபா 30 லெசன் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மோஸ்டா இந்த வீடியோ பாக்குறவங்க சரியா, ஏன்னா மற்ற சப்ஜெக்ட்ல ஓரளவுக்கு வந்துடும், பிசிக்ஸ் தான் சார் ப்ராப்ளமாவே இருக்கும் அப்படிங்கறத நிறைய நீட் ஆஸ்பிரன்ஸோட ப்ராப்ளம். பிசிக்ஸ் தான் சார் எங்களுக்கு பிரச்சனையே. அப்படி இருக்கீங்கன்னா கவலைப்பட வேண்டாம். ஓகேவா? நல்லா பாருங்க, நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வால்யூம் 11th ஃபர்ஸ்ட் வால்யூம் புக்கை கொஞ்சம் நாங்க என்ன பண்ணிருப்போம் லெக்சர் வைஸ் உங்களுக்கு டீச் பண்ணிருப்போம். ஓகேங்களா? சோ லெக்சர் வைஸ் டீச் பண்றப்ப அது ஒரு 20-25 லெக்சர் கிட்ட உங்களுக்கு 11th ஃபர்ஸ்ட் வால்யூம் புக் ஃபுல்லாவே நாங்க டீச் பண்ணி முடிச்சிருப்போம். இப்போ 11th செகண்ட் வால்யூம் புக் ஆகட்டும், 12th ஃபர்ஸ்ட் வால்யூம், 12th செகண்ட் வால்யூம், இதுல மொத்தமா 21 லெசன் கிட்ட இருக்குது. இந்த 21 லெசனையும் நான் ஒன் ஷாட்ல டீச் பண்ண போறேன். ஓகேவா? இப்போதைக்கு ஆஸ் பர் ஷெட்யூல் நான் வந்து என்னோட லைவ் செஷன்ஸ் எல்லாம் மண்டே அண்ட் தேர்ஸ்டே வச்சிருக்கேன். சப்போஸ் இந்த லைவ் செஷன்ல ஏதாச்சும் சேஞ்ச் இருக்கு அப்படின்னா நாங்க வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் வழியா சொல்லிடுவோம். வாட்ஸ்அப் சேனலோட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, தயவுசெய்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்ப நல்லா பாரு, 21 லெக்சரை நான் வந்து டீச் பண்ண போறேன். நவம்பர் ஸ்டார்ட் ஆயிருச்சு. நான் மோஸ்ட் ப்ராப்ளி டிசம்பர் எண்டுக்குள்ள இல்ல ஜான்வரி ஃபர்ஸ்ட் வீக்குள்ள உனக்கு இந்த சிலபஸை முடிச்சு கொடுத்துருவேன். 21 லெசன் சரியா? அந்த ஃபர்ஸ்ட் நாங்க விட்டு 7 லெசனுக்கு என்ன பண்றதுன்னா ஒன்னு அந்த ஃபர்ஸ்ட் நான் டீச் பண்ண லெசனை கடைசியில பாத்துக்கோங்க. இல்ல அப்படின்னா நான் இதுக்கப்புறம் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிவிஷன் சீரீஸ்னு கொண்டு வருவேன். ஓகேவா? அந்த ரிவிஷன் சீரீஸ்ல கூட நீங்க என்ன பண்ணிக்கோங்க, இந்த விட்ட 7 லெசனை பாத்துக்கோங்க. அப்ப நான் இப்ப என்ன சொல்றேன்னா மண்டே அண்ட் தேர்ஸ்டே ஈவினிங் 5 மணிக்கு லைவ் செஷன் நான் டீச் பண்ணுவேன். ஓகேவா? உங்களுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா பெருசாலாம் நீ ஒண்ணு பண்ண வேண்டாம். உனக்கு PYQக்கு ஒரு புக்கு தேவை சார். சாஃப்ட் காப்பினா சாஃப்ட் காப்பி, ஹார்டு காப்பினா ஹார்டு காப்பி, அது உன் இஷ்டம். எந்த பப்ளிகேஷன் வாங்குறதுனா எந்த பப்ளிகேஷன்ல வேணாலும் வாங்கிக்கோ. PYQ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லா பப்ளிகேஷன்ல ஒன்று தான். பிசிக்ஸ் வரல அவைலபிளா இருக்கும். உங்களுக்கு ஆன்லைன்ல அமேசான்ல எல்லா பிளேஸ்ல அவைலபிள் இருக்கும். வேணா வாங்கிக்கோங்க. ஒரு மாடியூல் சார் சரிங்களா, கொஸ்டின் பிராக்டிஸ் பண்றதுக்காக. அப்ப டெய்லி என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இப்ப நான் மண்டே வந்து ஒன் ஷாட்ல ஒரு லெசன் டீச் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சாலிட், மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஃப்ளூயிட், தெர்மல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்டர் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? இன்னும் 11th பாத்தீங்கன்னா 4 லெசன் இருக்கு. தெர்மோடைனமிக்ஸ், தெர்மல் ப்ராப்பர்ட்டி, தெர்மோடைனமிக்ஸ், KTG கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ், ஆசிலேஷன்ஸ் அண்ட் வேவ்ஸ். மொத்தம் 4 லெசன் தான் மிச்சம் இருக்குது. அடுத்து அங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 14. ஏன்னா அந்த 11th செகண்ட் வால்யூம் புக்கும் ஒன் ஷாட்ல நாங்க டீச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ அதில் 3 லெசன் முடிஞ்சிருச்சு. ஸோ மொத்தம் இப்போதைக்கு 18 லெக்சர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? நீங்க ஃப்ரீ டைம் அப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த 3 லெக்சர்ஸை பார்த்துக்கோங்க. மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சாலிட், மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஃப்ளூயிட், KTG. இனிமேலே நீ லைவ் வா சரியா? லைவ் கிளாஸ்க்கு வாங்க. லைவ் கிளாஸ்ல நான் வந்து மண்டே தேர்ஸ்டே 5 PM ஸ்டார்ட் பண்ணுவேன் கிளாஸ். ஓகே, மற்ற சப்ஜெக்ட் எல்லாம் உனக்கு ஓரளவுக்கு தெரியும் அப்படின்னு அசியூம் பண்ணிக்குவோம். ஸோ லெக்சர் ஆரம்பிக்க போறேன். லெக்சர் வந்து ஒன் ஷாட்னால 5 hours or 6 hours கிட்ட நான் அதை கம்ப்ளீட் பண்ண போறேன். நீங்க லெக்சர் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்கன்னா அந்த லெசனுக்கான PYQ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. அப்புறம் அந்த லெசனுக்கான மாடியூல்ஸை சால்வ் பண்ணுங்க. சரிங்களா? இது பண்ணாலே போதுமானது. உங்களோட மார்க் வந்து தனியா இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் டெஸ்ட் சீரீஸ், நாங்கள் டெஸ்ட் சீரீஸ்க்கு ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? நீங்க உங்களுக்கு கண்டிப்பா டெஸ்ட் சீரிஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல வி வாண்ட் டெஸ்ட் சீரிஸ் அப்படின்னு சொல்லு. ஓகேவா? ஏன்னா நான் வந்து எங்க மீட்டிங்ல சொல்ற பசங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் வேணும், பட் அது வந்து அட்மின் வழியா போனா இன்னும் எஃபெக்டிவ் இருக்கும். ஆமா சார், எல்லா பசங்களும் டெஸ்ட் சீரிஸ் வேணும் வேணும் வேணும்னு சொல்றாங்க. அப்ப இந்த கமெண்ட் செக்ஷன்ல என்ன பண்றீங்கன்னா வி வாண்ட் டெஸ்ட் சீரிஸும் ஐ எம் ரெடி டு ஒர்க் ஹார்ட், இது ரெண்டுத்தையும் பண்ணுங்க. ஓகே, லெக்சர்ஸ் பத்தி நீ கவலைப்படாத, உனக்கு சிலபஸை முடிச்சு கொடுக்கறது என் வேலை. நியூ இயர் ஆர் பொங்கல் தாண்டி கொண்டு போக மாட்டேன்டா. பொங்கலுக்குள்ள உனக்கு இந்த சிலபஸை நான் முடிச்சு கொடுத்துறேன். பட் எனக்கு தேவை உன்னோட ஹார்ட் ஒர்க் அண்ட் சின்சியாரிட்டி. நீங்க ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்களா?
ரெடியா இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணு. ஓகேவா? நீங்க எந்த அளவுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ நான் அதுக்கு மேல 2 ஸ்டெப் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். ஓகேவா? டோன்ட் வரி அபவுட் எனிதிங். படிக்கிறதுக்கு ஒரு PYQ எல்லாமே ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு. சர்ச் பண்ணா போதுமானது, உனக்கு கிடைச்சிரும். ஓகே, மாடியூல்ஸ் பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்கு. சார் எனக்கு சாஃப்ட் காப்பி வேணா, ஹார்ட் காப்பி தான் வேணா, நீங்க வாங்கிக்கலாம். பிசிக்ஸ் வால வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த யக்கீன் மாடியூல்னு சொல்லிட்டு ஒரு மாடியூல் இருக்கும் டிராப்பர்ஸ் பசங்களுக்கு. இல்ல சார் எனக்கு பிசிக்ஸ் மட்டும் போதும் அப்படின்னா பிசிக்ஸ்க்கு வந்து நீங்க MR சாரோட ஓகேவா 3000 கொஸ்டின் புக்னு ஒரு புக் இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த புக் யூஸ் பண்ணிக்கோங்க. பிசிக்ஸ் மெட் ஈசி அப்படின்னு சொல்லி இருக்கும். பிசிக்ஸ் மெட் ஈசி ஓகேவா, மேட் இல்ல MED மெடிக்கல் செலெக்ஷன்ல மெட் ஈசி அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருக்கும். இல்ல அப்படின்னா பிசிக்ஸ்ல ஒரு பஞ்ச்னு சொல்லி ஒரு புக் இருக்கும். ஓகேங்களா, இது எல்லாமே பிசிக்ஸ் வாலோட பப்ளிகேஷன் புக்ஸ். உங்களுக்கு இதுல எந்த புக் வேணாலும் நீங்க இதை வாங்கிக்கோங்க. எல்லாமே பிசிக்ஸ் வால ஆப் அண்ட் வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு. இந்த கிளாஸ் நாங்க எடுக்கிறது எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், உங்களுக்கு யூடியூப்ல கிடைச்சிரும். ஓகேவா, நோட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். தயவு செய்து ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாத. 6 மந்த் இருக்கு, ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு நீ ரெடியா இருக்கணும். ஓகே, மறக்காம கீழே வந்து சொல்லி எத்தனை பேர் ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்க, எத்தனை பேருக்கு டெஸ்ட் வேணுமோ, எனக்கு டெஸ்ட் சீரிஸும் வேணும். ஸோ 2 கமெண்ட் பண்ணிரு. ஓகேவா, ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்கு, டெஸ்ட் சீரிஸ் வேணும். ஆல்ரெடி நாங்க இந்த கோர்ஸ் பார்த்துட்டு தான் இருக்கணும். நீங்களும் ஹார்ட் ஒர்க் பண்றீங்களா இல்லையாங்கிறது எனக்கு சொல்லுங்க. நான் டெய்லி லைவ்ல பார்ப்பேன். ஓகேவா, எத்தனை பேர் வரீங்க இல்லைன்ட்டு. இந்த 6 மாசம் கரெக்டா உழைச்சி ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். சரியா, அதுக்கப்புறமேல நம்ம மீட் அப் பண்றது ஏதாச்சும் ஒரு மெடிக்கல் காலேஜ்ல தான் இருக்கணும். தேங்க்யூ சோ மச். ஹேவ் அ நைஸ் டே.